கள்ள தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகளெல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். எரேமியா கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிப்பாக சொல்லுகிறார். எரேமியா அவர்களை பற்றி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். எரேமியா 14:13. யூதா தேசத்திற்கு பொதுவான அழிவு வரும்போது அந்த அழிவில் கள்ள தீர்க்கதரிசிகளும் அழிந்து போவார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் மீது தேவனுடைய கோபம் எழும்பி இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு தெய்வீக வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் பேசுவதன் மூலமாக கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டு அதை நம்புகிறவர்களும் அழிந்து போகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகளெல்லாம் அதிர்கிறது என்று எரேமியா சொல்லுகிறார். யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் எரேமியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எரேமியாவின் உள்ளம் மிகவும் வேதனைப்படுகிறது. அவருடைய இருதயம் அவர் உள்ளத்தில் நொறுங்கி இருக்கிறது. அவர் மதுபானம் குடித்து வெறித்திருக்கிற மனுஷனைப் போல இருக்கிறார். எரேமியா கர்த்தர் கொடுத்த செய்தியை மாத்திரம் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைகள் எரேமியாவின் இருதயத்தில் நிரம்பி இருக்கும். யூதா தேசத்திற்கு விரோதமாக சில துரோக செயல்கள் நடைபெறும் போது எரேமியா அதை பார்த்து மனம் பதறுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளின் பொய்யான வார்த்தைகள் எரேமியாவின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. அவர்களுடைய பொய்யான செய்திகளை கேட்டு எரேமியாவின் இருதயம் நொறுங்கி போகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான செய்திகளை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளும் துன்மார்க்கமாய் இருக்கிறது, அவர்களுடைய செய்கைகளும் துன்மார்க்கமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரிடத்திலிருந்து தங்களுக்கு செய்திகளும் வெளிப்பாடுகளும் வந்திருப்பதாக கள்ள தீர்க்கதரிசிகள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களை பக்தியுள்ளவர்கள் போலவும் பரிசுத்தவான்களைப் போலவும் தேவனுக்காக பேசுகிறவர்கள் போலவும் காண்பித்துக் கொள்கிறார்கள். இதன் நிமித்தமாய் எரேமியாவின் இருதயம் அவருடைய உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. அவருடைய எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பொய்யான வார்த்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் மீது தேவனுடைய கோபமும் அவருடைய ஆக்கினை தீர்ப்பும் வரும். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை நம்புகிறவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அழிவு வருவது போல அவர்கள் நிமித்தமாய் யூதா தேசத்திற்கும் அழிவு வரும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வெளிப்படுத்தப்படும் கோபத்தை நினைத்து பார்த்து எரேமியாவின் இருதயம் அவருடைய உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. கர்த்தர் நிமித்தம் என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து என்றும் கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தையின் நிமித்தம் என்றும் பொருள் சொல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் வெறித்திருக்கிற மனுஷனைப் போல இருக்கிறார். மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் வெறித்திருக்கிறார். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையில் நிறைந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகள் எரேமியாவிற்குள் பூரணமாய் நிறைந்திருக்கிறது. ஆனால் யூதா தேசத்தாரோ பாவத்தில் நிறைந்திருக்கிறார்கள். எரேமியாவின் பரிசுத்தமான ஆத்துமா இதை காணும் போது நொறுங்கி போகிறது. தீர்க்கதரிசியின் பாவங்கள் விபசாரம், சாபம், துன்மார்க்கம், மதிகேடு, கள்ள தரிசனங்கள், ஜனத்தை மோசம் போக்குதல், வஞ்சகமாய் நடப்பது, பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துதல், ஜனங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்தல், தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுதல், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்களை உற்சாகப்படுத்துதல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் உற்சாகப்படுத்துதல், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைத்தல், தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுதல், கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்தல்,
பாகாலின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மறத்தல், ஒவ்வொருவராய் தன் தன் அயலாரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுத்தல், பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லுதல்.